டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். தொகுதி பங்கீடு குறித்து பேசப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் டிடிவி தினகரன் அமித்ஷாவுடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தற்பொழுது டிடிவி தினகரன் ஆலோசனை நடந்து தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பல்வேறு இறுதிக்கட்ட பணிகளை தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனையானது டெல்லியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமேலின் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலும் தற்பொழுது இந்த ஆலோசனையில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு அவர் வந்திருக்கிறார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட உள்ளது, அது மட்டுமல்லாமல் எந்தெந்த தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல்வேறு கட்ட ஆலோசனையை கடந்த முறை பியூஷ் கோயல் தமிழ்நாடு வந்திருந்த பொழுது அவர் ஆலோசித்த நிலையில் தான் தற்பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நேரடியாக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்கான அந்த ஒரு நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை செல்வதாக இருந்த நிலையில் அந்த பயணமும் ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது மூவர் மத்திய உள்துறை அமைச்சருடைய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பும் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்ட, அதாவது பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நேற்று முன்தினம் டெல்லி வந்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சருடன் ஆலோசித்த நிலையில்தான் தற்பொழுது அமமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் அவரை நேரில் சந்தித்து அந்த தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் தற்பொழுது மத்திய அமைச்சரான பியூஷ் கோயலும் உடனுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று இரவு அல்லது நாளை பியூஷ் கோயலுடன் அவர் சென்னை திரும்புவார் எனும், அதன் பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தொகுதி பங்கீட்டினுடைய ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிகபட்சமாக 7 முதல் 10 தொகுதிகள் என்பது அமமுகவிற்கு இந்த முறை அவர்களுக்கான ஒரு தொகுதிகளாக ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில்தான் அதனை இறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய ஆலோசனையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தற்பொழுது டிடிவி தினகரன் ஈடுபட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.